சந்தித்த வழி இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தொழில்நுட்ப வடிவமைப்பில் நிபுணத்துவம் பெற்ற திரு சத்யநாராயணன். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே அதனோட வடிவமைப்பில் தான் இன்னைக்கு மற்றவர்களிலிருந்து வேறுபடுது, அல்லது புதிய கண்டுபிடிப்புகளுமே கூட அந்த வடிவமைப்பில் தான் இன்னைக்கு எல்லாமே செயல்பட வருது. அதில் வடிவமைப்புன்னு சொல்லும்போது தோற்றம் ஒரு புறம், ஆனால் அந்த டெக்னிக்கல் டிசைன் சொல்லப்படுற அந்த தொழில்நுட்ப வடிவமைப்பு இன்னும் சற்று நுட்பமானது. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான துறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை எப்படி வந்துங்கிற அந்த பின்புலம் பற்றி மாதிரி சொல்லுங்களேன். பேசிக்கா நான் ஒரு NTTF ஒரு கோர்ஸ் இருக்குங்க. அது தலைச்சேரி பேஸ் ஆரம்பிச்ச கோர்ஸ். அது ஒரு டூல் அண்ட் டை இன்ஜினியரிங் என்ற ஒரு ஸ்பெஷலைஸ்டான கோர்ஸ். அது நாங்க முடிக்கும் போது ஒரு 4.5 years கோர்ஸ் அது ஆக்சுவலா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன் டீடைல் ஒரு 80% ப்ராக்டிக்கல், ஆல்மோஸ்ட் 80% ப்ராக்டிக்கல். இதில் என்னன்னாக்கா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டா இது உங்களுக்கு வெளியில வரும்போது ஒரு மெட்டீரியல்ஸ், கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸ் பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும். மெட்டீரியல்ஸ்னா எப்படின்னாக்கா, இப்போ நீங்க எந்த இடத்துல எது பாத்தீங்கன்னாக்கா ஒரு மெயினா பிளாஸ்டிக் இருக்கும், தென் மெட்டல், தென் அலுமினியம் கேஸ்டிங், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஷீட் மெட்டல் ஒர்க். ஸோ இதுல அடங்கினதுதான் பாத்தீங்கன்னா எல்லா பொருளுமே. இன்னைக்கு நம்ம எடுக்கிற பேப்பர், பேனா, நம்ம எது எடுத்தீங்கனாலும் இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இதுல நான் முடிச்சுட்டு வெளியில வரும்போது we become master in knowing the materials. ஸோ இந்த மெட்டீரியல் எதுக்கு யூஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றது வந்துடுது. இந்த மெட்டீரியல் யூஸ் பண்றதுக்கு உண்டான மோல்ட்ஸ், டைஸ் எப்படி பண்றோன்றது வந்துடுது. இப்போ மெயினா பிளாஸ்டிக்னு எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். அது பிளாஸ்டிக்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அதுல ஒரு 15-20 பிரான்ச்சஸ் இருக்குங்க. பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் மோல்டிங் இருக்கு, தெர்மோசெட் மோல்டிங் இருக்குது, எக்ஸ்ட்ரூஷன் இருக்குது, ப்ளோ மோல்டிங் இருக்குது, வேக்கம் ஃபார்மிங் இருக்குது. அந்த மாதிரி இதெல்லாம் என்ன மாதிரி அப்ளிகேஷன்ங்கிறது கொஞ்சம் ஒரு உதாரணங்களோட சொன்னீங்கன்னா. இப்போ இன்ஜெக்ஷன் மோல்டிங் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா நம்ம மெயினா இந்த ஒரு டிவி கேபினெட்ஸ், ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் மோல்டிங் யூஸ் பண்ணுவாங்க. இந்த தெர்மோசெட் மோல்டுன்றது பாத்தீங்கன்னா மெயின்லி எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன்ஸ், அப்ளைன்சஸ் வருது பாத்தீங்களா, இந்த சுவிட்சஸ், கியர்ஸ், ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொண்டாந்து வருதுங்க. இப்போ பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி யூஸ் பண்றது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெர்மோ ஃபார்மிங், பிளிஸ்டர் ஃபார்மிங், ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரூஷன்ஸுக்கு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு நம்ம நார்மல் அந்த PVC எக்ஸ்ட்ரூஷன், பாலிகார்பனேட் எக்ஸ்ட்ரூஷன், PP எக்ஸ்ட்ரூஷன்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் ஆஃப் மெட்டீரியல் இருக்கு. ஸோ நம்ம பாத்தீங்கன்னாக்கா இது ஒவ்வொரு இன் டெப்த்தும் இப்போ இந்த NTTFன்ற ஒரு கோர்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு துறையில இருந்து வந்துட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்ட்னா அது மட்டும் தான் தெரியும். ஆனா இந்த கோர்ஸ்ல இருந்து நீங்க வெளில வரும்போது இதனுடைய கம்ப்ளீட் இன் டெப்த், ஒவ்வொரு ஆணைத்தனமான ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னர்லயும் போயிட்டு உங்களுக்கு மாஸ்டர் ஆகுறீங்க. இது மட்டும் இல்லாம நீங்க அலுமினியம் காஸ்டிங் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு பிரான்ச்சஸ் இருக்கு, கிராவிட்டி காஸ்டிங் இருக்குது, டை காஸ்டிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது வெளியில வரும்போது ஒரு மாஸ்டரா இருக்கிறீங்க மெட்டீரியல்ஸ்க்கு. ஸோ இதுக்கு வெளியில வரும்போது நம்ம என்ன பண்றோம், இதனுடைய இப்போ நான் முடிச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு இன்டேக் 16 மெம்பர்ஸ் தான் ஒரு இயருக்கு, 16 பேர் தான். அந்த 16 பேர்ல வெளியில வரும்போது பாத்தீங்கன்னாக்கா வெளியில வந்தவனே ஆஸ்திரேலியாவில மெக்சிகோல ஒரு ஜாப் இருக்கும் கண்டிப்பா. ஸோ அங்க ஆஸ்திரேலியால இருக்கிற பேப்பர்ல வாண்டட் NTTF ஸ்டூடெண்ட்ஸ் தான் குவாலிஃபை பண்றான். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ முடிச்சுட்டு வெளில வரும்போது நான் 86ல முடிச்சேன். 86 செப்டம்பர் ஐ ஸ்டார்டட் மை பிசினஸ். இப்ப இன்னைக்கு ஒரு 25 வருஷம் கழிச்சு கூட இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குன்னு தெரியாது நம்ம மாணவர்களுக்கு அரிதான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பே இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கு, அதை படிக்கணுங்கிற இது எப்படி தெரிய வந்ததுன்னு அந்த பின்புலம் பற்றி சொல்லுங்க. இது பேசிக்கா சின்ன வயசுல இருந்தே வந்தது. நம்ம பேசிக்கா அப்பா ஃபாதர் ஒரு பஸ் ஓனர். சின்ன வயசுல இருந்தே மெக்கானிக்கல்ல. எந்த பகுதியை சேர்ந்தவங்க? நான் திருவண்ணாமலை, நேட்டிவ் திருவண்ணாமலை. ஃபாதர் சுந்தரம் டிரான்ஸ்போர்ட், சுந்தரம் பஸ் வச்சு நடத்தினாரு. சின்ன வயசுல இருந்து வளர்ந்ததே ஷெட்ல தான். ஸோ மெக்கானிக்கல்ல ஒரு ஈடுபாடு ஜாஸ்தி. ஸோ அப்படி இருக்கும்போது என்னுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு 18 டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அது டாக்டர் தொழில் போகக்கூடாதுன்றதுக்காக மெக்கானிக்கல் வந்தது. மெக்கானிக்கல்ன்றது எது போகும்போது ஆசைப்படும் போது எனக்கு ஜென்ரலா இன்ஜினியரிங் போகணுன்றதும் இல்ல மற்றது போகணுன்றதும். ஸோ ஒரு ஸ்பெஷலைஸ் கோர்ஸ் எனக்கு ஒரு 9th 10th படிக்கும்போது இந்த கோர்ஸ் பத்தி எனக்கு ஒரு NTTF கோர்ஸ் பத்தி ஒரு இது கிடைச்சது. ஸோ அதை முடிச்சிட்டோம்னே கூட நான் பாத்தீங்கன்னாக்கா 12th முடிச்சிட்டு கூட எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் ட்ரை பண்ண கிடைக்கல, செகண்ட் இயர் ட்ரை பண்ண கிடைக்கல, தேர்ட் இயர் தான் கிடைச்சது. மீன்வைல் BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர். ஸோ அது 5th செமஸ்டர் டிஸ்கண்டினியூ பண்ணி தான் நான் போயிட்டு NTTF ஜாயின் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4.5 years முடிச்சிட்டு தான் இந்த NTTF எத்தனை வருட படிப்பு அது இப்போ நாங்க காலகட்டத்தில் இருக்கும்போது 4 years பிளஸ் 4.5 years வச்சுங்களேன். இப்போ ஒரு அதே நிறைய
பைஃபர்கேஷன் பண்ணிட்டு வந்து 2 years 1 year கிராஷ் ப்ரோக்ராம், இப்போ 3 years ப்ரோக்ராம் அப்படின்னு கொஞ்சம் கோர்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் மாத்தி இருக்காங்க. மற்றபடி அதே தான். உங்களோட அந்த 4 வருஷத்துல என்னெல்லாம் சொல்லி தரப்படும் அப்படிங்கிறது? 4 வருஷத்துல பாத்தீங்கன்னாக்கா பேசிக் ட்ரைனிங் இருக்கும் 2 years, ஹையர் ட்ரைனிங் 2 years இருக்கும். இந்த ஹையர் ட்ரைனிங்ஸ் முடிச்சுட்டு நீங்க வெளில வரும்போது கம்ப்ளீட்டா வந்து ஒரு மோல்ட்ஸ் அண்ட் டைஸ் ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஒரு உண்டான திறமை வந்துடும். பிளஸ் இது இல்லாம வந்து டிசைனிங் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். சோ இதுல வந்து ஒரு தொழில் வெளில வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு முழு மனுஷனா தனிப்பட்ட முறையில கான்பிடென்ட்டா he can just go. அவன் அன்னைக்கே வந்து ஒரு டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும், பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது அவனுக்கு ஒரு ட்ரைனிங் தேவையில்லை. சோ அந்த அளவுக்கு ஒரு தனித்துவமா தான் வெளில வராங்க. சோ அந்த மாதிரி வெளியில வந்து ஒரு கான்பிடென்ட்ல தான் நம்மளும் வந்து தொழில் முடித்தவர்களுக்கு வந்து எந்த மாதிரியான தொழிற்சாலைகளில் தொழில் நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளும்? எந்த ஃபீல்டிங், இப்ப நீங்க ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ல எடுத்தீங்கனாலும் சரி, இப்போ வந்து ப்ராடக்ட் லைன்ல இருந்தீங்கனாலும் சரி, இல்ல வந்து ஒரு பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி போனீங்கனாலும் சரி, இது வந்து அவங்க எந்த விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த தொழில் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்றத பொறுத்து தான் இருக்குது ஒழிய இது வந்து வெரி வைட் ஸ்கோப் அண்ட் வைட் சப்ஜெக்ட் அது. ஸோ இது வந்து நீங்க எந்த ஒரு இன்னைக்கு வந்து ஒரு பின்னு செய்யறதா இருந்தாலும் சரி, ஜெம் கிளிப் செய்யறதா இருந்தாலும் சரி, எது செய்யறதாலும் ஒரு டூல் ஒரு டை இல்லாம பண்ண முடியாது இல்ல. வந்து இப்ப எந்த கம்பெனி நீங்க போனீங்கன்னா ஒரு ஆட்டோமேஷன் ஒரு பேர் வருது. அந்த ஆட்டோமேஷனுக்குள்ளே எல்லாமே அடங்கிடுது. ஸோ அந்த ஆட்டோமேஷனுக்குள்ள நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா ஜிக்ஸ் பிக்சர்ஸ் வருது. ஸோ அந்த இது வந்து ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். நீங்க முடிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க ஆர் தி மாஸ்டர். இப்ப அந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க எங்கேயும் வேலைக்கு போகாம நம்ம சொந்தமாவே தொடங்கலாம் அப்படிங்கிற தைரியம் அந்த பருவத்தில் எப்படி வந்து? அதுதாங்க இப்ப இப்போ வெளியில இருந்து வரும்போது நமக்கு வந்து ஒரு இடத்துல போய் தான் நம்ம கத்துக்கிட்டோம். கத்து முடிச்சிட்டு தான் நம்ம வந்து ஒரு அதனுடைய சேலரி எதிர்பார்த்து தான் இருக்கணும்ன்றதுல இது முடிச்சிட்டு வெளில வரும்போதே இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய ஸ்கோப்ஸ் இருக்கு. இப்போ வந்து நாங்க வெளியில வரும்போது ஃபர்ஸ்ட் எப்படி நீங்க வந்துட்டோம்னே நீங்க தொழில் ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கேட்கலாம். நீங்க அப்படி ஆரம்பிக்கல. வந்துட்டோம்னே பாத்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன டிசைன்ஸ் போட்டு கொடுக்கறதுக்கு உண்டான ஜிக்ஸ் பிக்சர்ஸ் டிசைன்ஸ் போட்டு கொடுக்கறதான ஜாப்ல தான் நாங்க ஃபர்ஸ்ட் செய்வோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஜாப் செய்ததே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு போடும்போது ஒரு ஜிக்ஸ் பிக்சர் டிசைன் பண்ணி கொடுக்கும்போது அந்த காலத்துல கொடுத்தோம்னே எனக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைச்சது. 1000 ரூபான்றது வந்து ஒரு அந்த 86ல 1000 ரூபான்றது வந்து பெரிய விஷயம். சோ இப்போ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கிடைக்கும் போதே பாத்தீங்கன்னா திருப்பி அந்த ஒரு ஸ்கோப் இருக்கும் போது அடுத்தது போய் வேலை செய்யணும்னு தோணல. சோ இது வச்சு நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணும் அப்படின்றது. அது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய ஃபீல்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூல் ரூம் வைக்கணும்னு வச்சீங்கன்னாக்கா வந்து ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் மிஷினரிஸ் தான் வேணும். சோ அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் அது இருந்தாதான் எல்லாமே ஒரு டூல் ரூம்னு ஆரம்பிக்கும். ஆனா எங்களுக்கு உண்டான கெப்பாசிட்டியில பாத்தீங்கன்னாக்கா ஜாபர் கொடுத்து எடுக்கிற மாதிரின்ற ஒரு ஃபீல்ட் இருக்கு. சோ இந்த இடத்துக்கு போனா இது முடியும், இதுக்கு முடிச்சா அதுக்கு அடுத்தது முடியும், அதுக்கு அது முடிச்சா அதுக்கு முடியும், அதுக்கு முடிச்சா அது முடியும்ன்றது ஒரு இருக்கிறதுனால சோ அடுத்தது நம்ம போவோம்ன்றது. சோ சின்ன சின்ன ஒர்க் ஜாப் பண்ண ஆரம்பிச்சது. அது வந்து எந்த பாத்தீங்கன்னாக்கா நாங்க மோல்ட்ஸ் அண்ட் டைஸ் பண்ணி கொடுத்திருந்த ஒர்க் பாத்தீங்கன்னாக்கா நிறைய கம்பெனிஸ்க்கு ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ல இல்ல ப்ராடக்ட் லைன்ல பயோமெடிக்கல் ஃபீல்ட்ல அப்புறம் வந்து டெக்ஸ்டைல்ஸ்ல ஸ்பின்னிங் மில்ஸ்னுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் ஸ்விங் மிஷின் ஸ்பேர் பார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வெரிட் சப்ஜெக்ட்ல நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கான்பிடென்ட் வந்து ஒரு 2 years கழிச்சு 2 yearsக்கு அதுக்கப்புறமும் ரெகுலரான மோல்ட்ஸ் இந்த டைஸ் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிறது வந்து 2 yearsல என்ன சாதிச்சுன்னு திரும்பி பார்த்தா ஒரு மோல்ஸ் டைஸ் தான் பண்ணிருப்போம். சரி அதுக்கு அடுத்து தான் சரி சொல்லிட்டு ப்ராடக்ட் டிசைன் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கான்செப்ட்ல இருந்து பேக்கேஜிங் வரைக்கும் நம்ம வந்து எடுத்தது. ஒரு ஒரு டிசைன்ல இருந்து ஒரு ஐடியால இருந்து அதுல இருந்து ஒரு பேக்கேஜிங் ஒரு பொருளா பண்ணி வெளியில கொடுக்குற அளவுக்கு பண்ணணும் அப்படின்னா இந்த பொருளா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கு பாத்தீங்கன்னாக்கா யூஸ்வலா வந்து ஒரு இப்போ வந்து நீங்க ஒரு கிளைண்ட் நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு மார்க்கெட்ல ஒரு பொருள் இருக்கோ இல்ல வந்து உங்களுடைய ஐடியா இப்போ வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கே வீட்டுல வந்து ஒரு கிச்சன்ல வந்து அவங்களுக்கு ஒரு வேலை வேணும் ஒரு இது பண்ணணும்னாக்கா அவங்களுக்கு உண்டானது ஒரு 2-3 பிளேட் வச்சுட்டோ இதுக்கு வச்சுட்டோ அது வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு சின்னதா அவங்களே ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியா அவங்க ஒர்க் முடிச்சுப்பாங்க. அதுதான் அந்த ஐடியா கிரியேட் ஆகுறது. அந்த கிரியேட் ஆகிற ஐடியா வந்து நம்ம ப்ராடக்ட் ஆட்டினதான் அது வந்து ப்ராடக்ட் அதுக்கு ஒரு பேட்டன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா நீங்க கிரியேட் ஆகும் போதோ இல்ல எங்களுக்கு ஐடியா கிரியேட் ஆகும் போது நீங்க வந்து இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வேணும் இந்த இதெல்லாம் வேணும்ன்றது நீங்க கொடுக்குறீங்க. இப்போ முன்ன ஒரு 20 yearsக்கு முன்ன பாத்தீங்கன்னா அந்த ஸ்கோப் இல்ல. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்துடுச்சுங்க. ஒரு 3D மாடலிங் அதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம். அதுக்கு முன்னால இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஸ்டேஜ் வரும்போது இது எல்லாமே பல சமயங்கள உங்ககிட்ட இருந்து இனிஷியேட் ஆகிறதா
இல்ல கிளைண்ட் வந்து ஒரு குரூடா அவருக்கு தோன்ற விதத்துல இப்படி ஒன்னு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு அதை நீங்க தொழில்நுட்ப ரீதியா எடுத்துட்டு போற அது எப்படி நார்மலி நடக்கிறது? அது வந்து ரெண்டு பக்கமும் இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு வராங்க அவங்களுக்கு ஒரு ஏன்னா கிளைண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஏற்கனவே ஒரு கம்பெனில ஒரு ரெகுலரா போயிட்டு இருக்கிற ஜாப்ல வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்கும் போது இதுல இருந்து இது மாத்தி பண்ணா என்ன இருக்கும்ன்றதுதான் வரும். நமக்கு அது போகும்போது நம்மளுடைய இதுல வந்து நம்ம இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணலாமே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, நம்ம 4 பாயிண்ட் சேர்ந்து ஓகே அவங்களும் வரவேற்பாங்க. உங்களை பொறுத்தவரையிலும் மிக்ஸ் வாஷிங் மெஷின்ல தொடங்கி சேட்டலைட் தொழில்நுட்பம் வரைக்கும் எல்லாத்துலயும் பணிபுரிஞ்சிருக்கீங்க. அந்த அனுபவங்களை ஒன்றா சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணது பாத்தீங்கன்னாக்கா நிறைய இப்போ மார்க்கெட்ல இருக்கிற மெயினான மிக்சியினுடைய கிரைண்டர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டிசைன் ஆரம்பிச்சது, ப்ராடக்ட் டிசைன் ஆரம்பிச்சது மிக்சி இதுல ஆரம்பிச்சதுங்க. அதுல வந்து இப்போ நார்மலா இருக்கிற மிக்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா மேல டாப்ல ஓபன் பண்ணி கை வச்சுனாக்கா கை கட் ஆயிடும். ஸோ அது சேஃப்டி இல்லை. ஸோ அதுக்காக அந்த இருக்கிற ஷேப்பை மாத்தாம நம்ம வந்து லிமிட் சுவிட்ச் ஒன்று ப்ரொவைட் பண்ணோம். லிமிட் சுவிட்ச்ன்றது பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு அகைன் வந்து ஒரு ஸ்ப்ரிங் லோடட் வித் எலக்ட்ரிக்கல் கனெக்டட் அண்ட் இட் இஸ் பின் சர்க்யூட்டட். அந்த மாதிரி ஒரு நீங்க கேட்கலாம் எப்படி வந்து நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கிறீங்க எலக்ட்ரிக்கல் எப்படி தெரியும்? இது வந்து நாங்க ப்ராடக்ட்னும் போது அதுக்கு உண்டான ஆர்வத்துல தான் ஒண்ணுன்னா கத்துக்கிறது. ஸோ பை எக்ஸ்பீரியன்ஸ் 26 வருஷத்துல எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா அப்ப அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த எலக்ட்ரிக்கல் கத்துக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயப்படுத்தப்படுறோம் நாங்க. சோ இது பண்றதுனால அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு என்னன்னா நம்ம ஒரு அசிஸ்டன்ட் ஒரு எலக்ட்ரிக்கல் ஆள் கிட்ட போய் ஓகே இதுக்கு அவங்களுடைய ஐடியா கேட்டுட்டு அதுக்கு உண்டான என்ன ஆட்டோமேஷன் பண்ணணும்ன்றதான் பண்ணிட்டு பண்றோம். ஸோ அந்த மாதிரி பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வாஷிங் மிஷின் பண்ணிருக்கிறோம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா காஃபி மேக்கர் பண்ணிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் ஐட்டம்ஸ்ல வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பிளட் பியூரிஃபையருக்கு ஒரு ப்ராடக்ட்ஸ்ல வந்து அதுக்கு ஒரு இது பேட்டன்ட் ஒன் பண்ணிருக்கிறோம். அதுல ஐவி ஸ்டிமுலேட்டர்ஸ் வரும், ஐவி நார்மல் ஐவி அதுல வந்து இப்போ இந்த 60 டிராப்ஸ் 90 டிராப்ஸ் 120 டிராப்ஸ் வைக்கிறதுல வந்து அதுக்கு வந்து உண்டான ஒரு ஐவி ஸ்டிமுலேட்டர் ஒன்று பண்ணிருக்கிறோம். பாத்தீங்கன்னாக்கா இன்னொன்று பாத்தீங்கன்னா ஒரு லோ காஸ்ட் ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்காக யூஸ் பண்ற ஸ்டன்ஸ் யூஸ் பண்றாங்க. நம்ம பிளாக் இந்த இருக்கிற பிளாக்குக்காக அது வந்து நார்மலா இருக்கிற வந்து ஜெனரலா இருக்கிற மெடிக்கேட்டட் ஸ்டன்ஸ் இருக்கு, நான் மெடிக்கேட்டட் ஸ்டன்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஒரு நான் மெடிக்கேட்டட் ஸ்டன்ஸ் வந்து ஒரு லோவர் அண்ட் லோ காஸ்டா நம்ம ஒன்று பண்ணிருக்கோங்க. ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா இருக்கிற ஸ்டன்ஸ் வந்து ஒரு 80,000 ரூபாய் கிட்ட வருதுன்னா நம்ம ஒரு 10,000 ரூபாயில ஒரு ஸ்டன்ஸ் பண்ணிருக்கோம். அது வந்து த்ரூ ஒரு வேர்ல்ட் பேங்க் எய்ட் மூலமா டான்சானியா ஒரு கண்ட்ரிக்காக நம்ம சப்ளை பண்ணிருந்தது. ஆக்சுவலா அது வந்து இட்ஸ் பலூன் ஸ்டன்ட்ன்ற மாதிரி பேரு. ஸோ அந்த மாதிரி ஒரு அதெல்லாம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேட்டலைட்ஸ்க்கு உண்டான விக்ரம் சாராபாய் இன்ஸ்டியூட் அவங்களுக்காக ஒரு லைட் வெயிட் கேமரா பாடிஸ் பண்ணிருக்கிறோம். ஸோ அதெல்லாம் அவங்களுடைய ஸ்பெசிபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிஷின் பண்ணி கொடுத்ததுதான். அந்த வகையில இந்த மெட்டீரியல்ஸ்ல எந்த மாதிரியான வளர்ச்சி எல்லாம் வந்திருக்கு, ஒவ்வொரு மெட்டீரியலோட பிஹேவியர் எதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துறோம், அந்த மெட்டீரியல் சார்ந்த விஷயங்கள் சொல்லுங்க. மெட்டீரியல் நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து ஜென்ரலா நம்மளே அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி தான். அதுக்கு தாங்க மெயின். இப்போ வந்து நிறைய வந்து இதெல்லாம் எப்படி அப்டேட் பண்ணிருக்கோம்னா இப்போ வந்து நம்ம அந்த வேலை இருக்குதோ இல்லையோ வந்து நமக்கு இதனால இருக்கும்னா அந்த மாதிரி ஒரு ஆப்டிடியூட் வச்சுட்டு நமக்கு வந்து நிறைய இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன்ஸ் பார்த்ததுனால தான் இந்த இப்ப இவ்வளவு மெட்டீரியல் இருக்கு, புதுசா இவ்வளவு மெட்டீரியல் இருக்கு. இந்த மெட்டீரியல் இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிற ஜெனரல் மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து அட்வான்ஸ் மெட்டீரியல்ஸ் நிறைய வந்திருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ்ல வந்து முன்ன வந்து 2-3 மெட்டீரியல், இப்ப வந்து நிறைய ஹேஸ்தெட்டிக்ஸ் அப்ப வந்து சிவில் இன்ஜினியரிங் சிவிலுக்கு யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ்க்கோ மற்றதுக்கோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய என்ன சொல்றதுங்க வந்து ஹேஸ்தெட்டிக்ஸ் லுக்குக்காக நிறைய மெட்டீரியல்ஸ் வந்துருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அலுமினியம் முன்ன எடுத்திருந்தானாக்கா ஒரு ஜெனரல் அலுமினியம் இருக்கும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேரிட் சப்ஜெக்ட்ல இருக்கு அலுமினியம். ஸோ ஜிங்க்ல இருந்து எல்லாமே அதே மாதிரி இது வந்து அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி இப்ப இந்த அப்ளிகேஷன் தான் நமக்கு ஒரு அப்ளிகேஷன் நமக்கு கட்டாயப்படுத்தணும், அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்ப இருக்கு, நிறைய இருக்கு. சோ அந்த ஸ்பெசிபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு இந்த சூட்டுக்கு இதுக்கு தான் இந்த ஸ்பெசிபிகேஷன் வேணும் அப்படின்றது பண்ணா அதுக்கு உண்டான மெட்டீரியல் நிறைய இருக்கு. இப்ப ஒரு கிளைண்ட் இருந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் வர்றதுல இருந்து அதை நீங்க டிசைனிங் பண்ணி முடியற வரைக்கும் அந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ ஒரு கிளைண்ட் சொல்றாங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு 10 ரெக்குயர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நார்மலா ஒரு